ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள் இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாகப்பட்டது GS சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்க விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம்,
அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? துலாம் ராசி நேயர்களே, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி துலா ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது, ஏற்கனவே குரு 10ல் இருக்கார், அதுக்கப்புறம் எங்களுடைய ராசிநாதனும் 10க்கு போகிறாருன்னா, இப்போ ராசிக்கு 10ல் சுக்கிரனோட போகிறதுனால உங்களுக்கு வேலையில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் மூலியமாக அதீத லாபங்கள் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாத கடைசி, அதாவது 5/7/2026 இன்னும் ஒரு 10 நாள் முன்னாடி அவர் ஆனி மாதத்தில் மாறுறார், சிம்மத்துக்கு போகிறார், 11ஆம் இடத்துல போகிறார். ஸோ ரெண்டுமே விசேஷம். தனிச்ச குருவாக இருந்து உங்களை பிரச்சனையில் ஈடுபடுத்தின காலகட்டத்தை எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் வரார். நல்ல ஒரு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் ராசி அதிபதியோ சூரியனோ சந்திரனோ இருந்தால் எல்லா விதமான விஷயங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்து நடக்கும். அதுவும் இந்த ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இவ்வளோ நாள் பார்ட்னரோட கை ஓங்கி இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று செவ்வாய் இருக்கிறது 19/6/2026 அன்னைக்கு செவ்வாயும் 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்க ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. பார்ட்னர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்து இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிளவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இப்போ சூரியனும் புதனும் 9ஆம் இடத்துல இருக்கா. இவர்கள் என்னென்ன மாறுதல்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன ஏற்றங்களோ இறக்கங்களோ கொடுப்பாங்க அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம்னு சொல்கிறோம். தகப்பன் ஸ்தானாதிபதி இருக்கிற இடம் புதனுடைய வீட்டில் இருக்காரு. தகப்பன் கிரகமான சூரியன் இருக்காரு. தகப்பனுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுப்பாரு. அடுத்தது புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் பிஹெச்டி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் புதன் தொடர்புடைய கல்விக்கு அதிபதியான புதன் தொடர்புடைய சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ், சிஎம்ஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 6ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தானத்தில் படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க, டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி மற்றும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மற்றும் ரயில்வே துறையில் வேலை செய்ய முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ரயில்வே துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வீடு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறாரு. 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் ராசி அதிபதியான சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால
பணியில் பாதுகாப்பு இருக்கும். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்து அங்கே போயிட்டு வருமானங்களும் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே செவ்வாய் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால மறைமுக வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பட் எச்சரிக்கையோடு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அது கணவரோ மனைவரோ டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் ஆண் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் பேச்சுக்களை கொஞ்சம் தடித்த தன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க போவதில்லை. அது விட்டு கொடுக்குறது நாமளே இருந்தோம்னாக்க வாழ்க்கை இந்த ஆணி மாதம் முழுவதும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இந்த 15/6/2026 16/7/2026 வரையிலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த தினங்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள் சொல்கிறோம். ஜனன சந்திரனிலிருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது. 8ஆம் இடத்துக்கு வரும்போது மதி இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரங்களில் நாம் எடுக்கின்ற முடிவு தவறுதலாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது என்னென்ன நாள்னு பார்த்துட்டு அதை தவிர்ப்போம். 10/7/2026, 11/7/2026 மற்றும் 12/7/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செல்றத தவிர்த்தோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சில தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் கஞ்சனூர் அப்படின்றது நவகிரகத்தில் சுக்கிரனுடைய ஸ்தலம் உள்ளது. அந்த இடம் அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சுக்கிரனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை சூரியனை கண்ட விட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது, எனக்கு ஏதாவது எளிய பரிகாரங்கள் சொல்லு அப்படின்னு சொன்னாக்க கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஈஸ்வரன் கோயிலில் 15/6/2026 16/6/2027 வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்றைய தினம் சுக்கிரஹோரை முதல் ஹோரையாக வர்றது 6 to 7 சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி 9 முறை பிரதட்சணம் வாங்க. அதை தவிர மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு வெண்பொங்கலோ அல்லது சக்கரை பொங்கலோ நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அப்போ இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னாக்க 15/6/2026 16/7/2026 வரையிலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக குறையும். சரி, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் 32 நாட்களும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் என்பதை கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துலாத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 10ல் குரு இருக்கே, கவலைப்பட வேண்டாம். ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் வெற்றி. புதிய தொழில் அமையும், தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் தொழில்களில் பிரச்சனைகள் இருப்பவர்கள், கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதாவது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. படிப்பின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக அமையும். வேலை நிமித்தமாக புதிய வேலை அமரக்கூடிய வாய்ப்புகள், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும், தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய
இந்த கம்பெனி ஏதாவது வச்சுருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது, ஷேர் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருந்தது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கைமாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.